டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தொடர் இருமல், காய்ச்சல், இந்த சளி இருமல் வந்தாலே அடுத்த நாளே நமக்கு காய்ச்சல் வந்துடும். இந்த மாதிரி இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர். கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே நம்ம என்ன நினைக்கிறோம், திடீர்னு ஐயோ மழை காலம் வந்துருச்சு, தரையில காலைய வைக்க முடியாது, சில்லுன்னு கொஞ்சம் தூரம் நடந்தாலும் தண்ணியில கை வச்சாலும் எனக்கு கோல்டு வந்துருங்க, ஸோ சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகும்னா அடுத்த நாளே நமக்கு ஃபீவர் வர மாதிரி ஒரு நிலைமை. குழந்தைகளுக்கு சொல்லவே வேண்டாம், அடிக்கடி சளி இருமல் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போல இருந்தே நம்ம அதற்கான ஒரு ப்ரிகாஷன், ஒரு தடுப்பு முறைகள், இந்த மூலிகைகளை சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க, நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான உணவு முறைகள், மூலிகைகளை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு இந்த பதிவுல பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி சளி, இருமல், மூச்சு திணறல் ஏற்படுறது, காய்ச்சல் வர்றது வயதானவர்களுக்கும் இது ஏற்படுது. எந்த சீசனா இருந்தாலும் என்னங்க, எனக்கு எப்பவுமே சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், கொஞ்சம் உணவு மாத்தி சாப்பிட்டாலும் எனக்கு பிரச்சனை வந்துடும் சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, நுரையீரலை பலப்படுத்த என்னென்ன செய்யலாம், இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ லங்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அடுத்தது இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நமக்கு வராமல் இருக்கும், உடலில் காய்ச்சல் வராமல் இருக்கும். இதுல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம உடலில் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிஸ்டம், இம்யூன் சிஸ்டமை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தலாம். இதுல லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லிம்ஃப் நோட்ஸ்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடியது லிம்பாட்டிக் சிஸ்டம் சொல்றோம். ஸோ நம்ம உடல்ல ஏதாவது ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள போயிட்டு, இன்ஃபெக்ஷன் உள்ள போயிட்டு காய்ச்சல் உருவாக்குதுன்னா அதை முதல்ல அழிப்பதற்கு இந்த சிஸ்டம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை ஆக்டிவேட் செய்யறதுக்கும், சில நேரங்கள்ல இன்ஃபெக்ஷன் தீவிரமாக இருக்கும்போது லிம்ஃப் நோட்ஸ் நமக்கு வீங்கி இருக்கிறத பாக்குறோம். காதுக்கு பின்புறமோ இல்ல கழுத்து பகுதியில செர்விக்கல் லிம்ஃப் நோட்ஸ் எல்லாம் நமக்கு சில நேரங்கள்ல சளி, காய்ச்சல் இருக்கும்பொழுது, உடல்ல பிரச்சனைகள் இருக்கும்போது அது வீக்கம் ஏற்படுறத நம்ம கவனிக்கிறோம். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம என்ன செய்யலாம், லிம்ஃப் நோட்ஸும் நமக்கு நார்மலா இருக்கிறதுக்கும், உடல்ல சளி, காய்ச்சல் தொந்தரவு நமக்கு குறைவதற்கும் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல ரெகுலரா நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றத சொல்றேன், எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். ஸோ ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய உணவாக எடுக்கணும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம டைஜஷன் ஆகாத ஃபுட் எடுத்தோம்னா இந்த காய்ச்சலோ இல்ல சளி, இருமல் இருக்கக்கூடிய சமயங்களிலோ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டைஜஷன் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய எது சாப்பிட்டாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், வீட்லயே ப்ரிப்பேர் பண்றோம், இமிடியேட்டா நம்ம சாப்பிட்றோம். அந்த மாதிரி ஈஸியா டைஜஷன் ஆகக்கூடிய, செரிமானம் நடக்கக்கூடிய பொருளாக, உணவாக நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுதுதான் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம உடல்ல தெரிய ஆரம்பிக்கும், டைஜஷனும் நமக்கு ப்ராப்பரா இருக்கும். ஸோ எது சாப்பிட்டாலும் நம்ம கொஞ்சம் நல்லா சூடாகவே சாப்பிட்றது சிறந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம உணவு முறைகளும் ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, இதற்கு அடுத்தது இந்த சில மூலிகைகள் வீட்டுல இருக்குங்க, இதை வச்சு நம்ம எப்படி இந்த மூலிகைகளை பயன்படுத்தி டக்குன்னு எனக்கு காய்ச்சல் வராமலோ இல்ல சளி, இருமல் வராமலோ இருக்க என்ன செய்யலாம், இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சுக்கு தோல் எல்லாம் சீவிட்டு சுக்கு 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இதனோட வேறு என்னன்னு பார்த்தோம்னா வசம்பு. சுக்கு 50 கிராம் அளவுக்கு தேவைப்படுது, வசம்பு நம்ம 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். மிளகு அடுத்தது. மிளகு அப்படின்னு சொன்னாலே, பேரை சொன்னாலே இந்த கபம் பறந்து ஓடிடும். ஸோ அந்த அளவுக்கு மிளகு கபத்தை விரட்டக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. மிளகு 20 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏலக்காய் 20 கிராம் எடுத்து வச்சுக்கணும். திப்பிலி 20 கிராம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம லேசா வறுத்து நல்ல பொடி செய்து எடுத்து வச்சிடணும். பொடி செய்த இந்த பொடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, சுகர் இருக்குங்க, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, தைராய்டு ப்ராப்ளம் எது இருந்தாலும் இந்த மருந்தை நம்ம தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அனைத்து பிரச்சனைகளையுமே இது குறைக்கக்கூடியது, முக்கியமாக கப நோய்களை இது விரட்டக்கூடியதுன்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரா இதை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதை எப்படி பயன்படுத்தலாம்னா 3 சிட்டிகை. ஸோ பெரியவர்கள் அப்படின்னா 3 சிட்டிகை, ஸோ 3 பிஞ்ச் அளவு எடுத்து போட்டு நம்ம தேன் விட்டு கலந்து சாப்பிடணும். எந்த டைம் வேணாலும் சாப்பிடலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை. ஸோ இப்போ 2 வேளையும் நம்ம கரெக்டா ரெகுலரா இதை எடுக்கிறோம்னா காலை, இரவு 2 வேளையும் உணவு எடுத்த பிறகு நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது
உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. இல்ல எனக்கு லைட்டா எனக்கு கோல்டு காஃப் இருக்குன்னா ஒரு வேளை மட்டும் பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது 2 பிஞ்ச் அளவு நம்ம எடுத்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு 2 பிஞ்ச் எடுத்து தேன்ல கலந்து டெய்லி ஒரு வேளை நம்ம கொடுத்துட்டு வந்தாலே எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலரா இதை வந்து 2 மாதங்கள் 3 மாதங்கள் வரைக்கும், ஸோ இப்போ நம்ம இந்த மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா ஸோ டிசம்பர் ஜனவரி வரைக்கும் கூட இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி எடுக்கும்போது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அடிக்கடி டேப்லெட் போடுறேன், இன்ஜெக்ஷன் போடுறேன், 3 நாள் 4 நாள் படுத்துட்டேன், வைரல் ஃபீவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகை மருந்து இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ரெகுலரா நம்ம எடுத்துக்கணும். சித்த மருத்துவத்திலும் நிறைய மூலிகைகள் இருக்கு. ஸோ ஃபீவர் வர மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக நிலவேம்பு குடிநீரோ, இல்ல எனக்கு அதிகமான கோல்டு காஃப் பாடி பெயின் அடுத்த ஃபீவர் தாங்க வரப்போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கபசுர குடிநீர் எடுத்துக்கலாம். இதுல ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா உடல் உஷ்ணம், அதிகமான உடல் உஷ்ணத்தினாலையும் காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். ஐயோ எனக்கு பாடி ஹீட்டுங்க, தலை வந்து எரிச்சலா இருக்கு, கண் எரிச்சல், உடல் சூடு, இதை தணிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இதனாலேயே எனக்கு வந்து காய்ச்சல் வர மாதிரி இருக்குன்னு ஒரு சிலர் சொல்வீங்க. இதுக்கு வந்து பித்தசுர குடிநீர் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை வந்து வாரம் 2-3 முறையோ இல்ல காய்ச்சல் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தினம்தோறும் ரெகுலரா ஒரு 4 நாட்களுக்கு இந்த கஷாயம் ஒரு 60 ml அளவுக்கு நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுதும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி 1 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம குடிச்சிடணும். இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடல்ல நமக்கு காய்ச்சல் அப்படின்ற பேருக்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ரெகுலரா குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நெல்லிக்காய், மலை நெல்லி லேகியம் பயன்படுத்தலாம், அல்லது மலை நெல்லி கற்பம். இது மிக சிறந்தது, ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். மலைநெல்லி லேகியம் நம்ம பயன்படுத்தலாம், தேற்றான்கோட்டை லேகியம் பயன்படுத்தலாம், வஜ்ரவள்ளி லேகியம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி லேகியங்கள் ரெகுலரா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இனிப்பாகவும் இருக்கும், அதே சமயம் ஸ்டாமினா நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கிட்ஸ் வந்து இந்த குழந்தை பருவத்துலதான் பார்த்தோம்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அவையோ நெபுலைசர் வச்சுட்டோம், மூச்சு திணறது, நைட்டு தூங்கவே இல்லைங்க, மூச்சு விடவே அவ்வளவு சிரமமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அடல்ட்ஸுக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். சீசன் மாறிச்சுனாவே எனக்கு பயம்தான், இந்த 3 months எப்படி நான் வந்து கடந்து வரப்போறேனே தெரியலன்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்போம்ன்ற பேசிக்ல இந்த மூலிகைகளை நம்ம எடுக்கும்போது ஸ்டாமினா நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இதுல பேசிக்கா வந்து பார்த்தோம்னா திப்பிலி ரசாயனம் அப்படின்ற மருந்து இருக்கு. வீசிங், ஆஸ்மா ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல திப்பிலி ரசாயனமும் ஒரு சின்ன உருண்டை சுண்டைக்காய் அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நுரையீரலோ இல்ல நுரையீரல்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், நாட்பட்ட சளி துப்பும் பொழுது எனக்கு வந்து ஸ்டிக்கியா வருதுங்க, நல்ல கிரீன் கலர்ல வருது, நிறைய பேர் இதை சொல்வீங்க. இந்த கண்டிஷன் அதுவும் வயதானவர்களுக்கு அடிக்கடி வரும். அது சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கேற்ற மாதிரி மருந்துகள் எடுக்கும் பொழுதும் கூடிய விரைவில் நமக்கு உடல் நலம் திரும்பும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க. அகத்தியர் மாமுனிவர் அருளால கூடிய விரைவில் நலம் பெற பிரார்த்திக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.